14/2/2026 4/1/5 இன்னைக்கு மொத்த கூட்டுத்தொகை 8. காதல் அப்படின்னு சொல்லிட்டாவே எல்லாத்துக்குமே காதல் உண்டானா எல்லாத்துக்கும் காதல் உண்டு. அதுக்கு முன்னாடி அப்போ தைரியம் இருந்தால் மட்டும் பத்தாது. அங்கே வீரியங்கிறது சொல்லக்கூடியதை இந்த அணுக்களையும் சொல்லக்கூடியது, பெண்ணுக்கு அந்த அண்டத்தை சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இருக்கான்னு பார்க்கணும். அப்போ இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணும்போதே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்காதுங்கிற விஷயத்தை நம்மளால் அப்பயே சொல்லியிருக்கு. இந்த 1986 பிறந்த ஜாதகர் இவருக்கு திருமண பொருத்தம் போடும் போதே இவருக்கு குழந்தை பாக்கியம் இருக்காதுன்னு சொல்லியாச்சு. இன்னை வரைக்கும் குழந்தை கிடையாது. எஸ்கே அஸ்ட்ரோ ஆன்மீகம் 28வது ஜோதிட மாதாந்திர கருத்தரங்கத்தில் மதிய சிறப்பு பேச்சாளராக திரு சுக்கிரன் செந்தில்குமார் அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்றுவார். ஐயா அவர்களை வருக வருகின்ற வரவேற்கிறோம். அனைவருக்கும் இனிய மதிய நேர வணக்கம். என்னோட பெயர் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் செந்தில், திருச்சியிலேருந்து வரேன், திருச்சி சமயபுரம். இப்போ நம்ம இன்றைக்கி எடுத்துக்கொண்ட தலைப்பு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காதலர் தினம் 14/2/2026 4/1/5 இன்றைக்கி மொத்த கூட்டுத்தொகை 8. அப்போ 5 8 இன்றைக்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். காலிலேருந்து பேசினவங்க எல்லாமே 5யோ 8யோ தொடாமல் யாரும் வேலை செய்யலை. இன்றைக்கி நட்சத்திரம் போராடம், தைதுலா கரணம். அப்போ ஏன் இந்த டாபிக் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, காதல் அப்படின்னு சொல்லிட்டாவே எல்லாத்துக்குமே காதல் உண்டானா எல்லாத்துக்கும் காதல் உண்டு. அதுக்கு முன்னாடி ஏகம் அநேகம் அமோகம் உசிஷ்ட கணபதியை என்னுள் வந்து இறங்கி சகுல சௌபாக்கியம் சுபம் தருவாய. எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த எனது ஜோதிட குருமாகிய எனது தந்தைமாகிய காலம் சென்ற ஏகே பிச்சை ஜோதிடர் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்குகிறேன். இப்போ காதல்னு சொல்லிட்டோம் அப்படின்னா, காதல் 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 இல்லையே சாதல் 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 அப்படின்னு தான் இன்றைக்கி இன்றைய இளைஞர்கள் ஓடிட்டு இருக்காங்க. இன்றைக்கு காதலர் தினத்தில் ஒரு முக்கியமான டாபிக்னு தான் நான் நினச்சி இருந்தது சொல்கிறேன். ஆக்சுவலாக நான் எடுத்து வந்த டாபிக் வேறு. அதுக்கு முன்னாடி ரெண்டு பேர் அந்த டாப்பிக்கில் பேசிட்டோம். வேறு டாப்பிக்கில் பேசினதில் திடீர்னு ஏற்பட்ட கால சூழ்நிலை காரணமாக டாப்பிக்கை மாற்றிட்டேன். சரிங்களா? அப்போ காதல் கண்ணை மறைக்குமா, கண்ணை திறக்குமா? முக்காவாசி மறைக்குது. ஏன் மறைக்குது, ஏன் திறக்குது? அப்போ காதல் கூட கிரகம் எது அப்படின்னா, காதல் வேணும் அப்படின்னா, காதல் சக்ஸஸ் ஆகுனா புதன் வேணும், அதோட சேர்த்து கேது வேணும். புதன் கேது இணைவு பெற்றவர்கள் கண்டிப்பாக லவ் பண்ணுவாங்க. எங்கே இருந்தாலும் பாருங்கள், காதல் கண்டிப்பாக ஒரு நாளாவது ஒன் சைடாவது லவ் பண்ணியிருப்பான். அந்த காதல் சக்ஸஸ் ஆகணும்னா 5-7 தொடர்பில் இருந்துச்சுன்னா காதல் சக்ஸஸ் ஆகிருக்கும். அதே 7-9 அப்படின்னா 75%, 9-5 வரும்போது பார்த்திங்கன்னா 50% தான் இருக்கும். அதில் பாவகிரகங்கள் ராகுவோட சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா, ஐயா சொன்ன மாதிரி மாந்தியோடையோ ராகுவோடையோ சில கிரகங்கள் சேர்ந்து இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த காதல் தோல்வியை சந்திக்கும். அப்போ இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா காதல் என்பது மனம் சார்ந்த உணர்வா, இல்லை நம்ம சும்மா வேண்டா வெறுப்பாக லவ் பண்ணுறோமா, இல்லை அந்த காதலை யுகம் கடந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த காலத்தில் இருந்து பார்த்திங்கன்னா தாஜ்மஹாலை கட்டினவர் ஷாஜகான் இருந்தும் இன்றைக்கு இருக்கக்கூடிய லவ் பண்ணக்கூடிய எத்தனோ காதல்களை தோல்வியில் சந்தித்து செத்து போனவங்களும் இருக்காங்க. அப்போ யுகம் கடந்து காதல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, அப்போ காதல் கிரகத்தை நம்ம லவ் பண்ணணும். அப்போ காதல் கிரகத்தை லவ் பண்ணால் மட்டும்தான் அது சக்ஸஸ் ஆக முடியும். அப்போ காதல் கிரகம் புதன், ஜோதிடர்களுக்கான கிரகமும் புதன் தான். அப்போ அந்த புதனை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் சிறப்பாக அந்த காதல் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ காதல் அப்படின்னு வரணும்னா ஒரு தைரியம் வேணும், வீரம் வேணும். அப்போ புதன் கொடுக்க காலபுருஷ விதிப்படி பாருங்கள், 3-6 கூடிய புதன் 3ஆம் இடத்திலே இருந்திருந்தாலும் சரி, அவனுக்கு தைரியமான நாங்கள் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பாருங்கள், மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம். அந்த காதல் மிருகசீரிசம் இருந்தால் அடிதடி காதல். அதே திருவாதிரையில் இருந்தால் கண்டிப்பாக பிரச்சனை பண்ணி தான் லவ் பண்ணி வைப்பானா, கண்டிப்பாக சொல்லலாம். குரு சாந்தமான காதல், பெரியவங்களை முன்னில கல்யாணம் முடிச்சிருப்பான். இந்த மாதிரி சில விஷயங்களை எடுத்து சொல்லும்போது, அப்போ ஒரு குழந்தை ஒரு ஜாதகம் வருது, பெற்றோர் ஜாதகத்திலே நம்ம காதல் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்ல முடியுமா? 100% சொல்ல முடியும். ஒரு உதாரண லக்னம், ஏன்னா ஜாதகத்தை எந்த பிறந்த தேதி நான் கொடுக்கறதில்ல. ஏன்னா ஒரு முறை கொடுத்து என்னோடய கிளைண்ட் கர்நாடகாவில் இருந்தாங்க, என்னோடய யூடியூப் சேனலில் இருந்துட்டாங்க. நான் அதை ஃபார்வர்ட் பண்ணிட்டேன் தெரியாமல். அவங்க பார்த்துட்டு என் ஜாதகத்தை அப்படியே சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அவங்களால வரக்கூடிய வருமானம் மாத்திரம் எனக்கு கட் ஆயிடுச்சு. இது நடந்த வருத்தத்துக்குரிய விஷயந்தான். அதனால் அதிலிருந்து தேதி யார் தேதியும் சரி நேரத்தையும் நான் கொடுக்கறதே இல்லை. அப்போ சமீபத்தில் ஒரு பார்த்த ஜாதகம்
மேச லக்னம், இது குழந்தை ஜாதகம் 2023 தான் பிறந்திருக்காங்க குழந்தை. ஜாதகத்தோட கொடுக்குறாங்க. 4ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் தொடர்பில் இருக்குது. அப்போ 4ஆம் அதிபதி அப்படின்னா சந்திரனும் 9ஆம் அதிபதினா குரு தொடர்பில் கனெக்ட் ஆகுது. எப்படி கனெக்ட் ஆகுது? நட்சத்திர பாதசாரியாக கனெக்ட் ஆகுது. மேச லக்னம் 4, அதாவது 4ஆம் இடத்துக்கு தாய் ஸ்தானம், 9ஆம் இடத்துக்கு குரு. அதை பார்த்தீங்கன்னா இந்த 5-7 கனெக்ட், இங்கேயும் 5-7 கனெக்ட் ஆகி பாதசார ரீதியாக போய் கனெக்ட் ஆகி உட்காந்துருக்கு. அதை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்குறேன். ஆமாம் சார். ஃபஸ்ட்டு அடுத்து நம்ம என்ன சொன்னாலும் அவங்க கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? அப்போ அதனால தான் ஜாதக கட்டத்தை ஆய்வு செய்யும்போது நம்மளை கவர்றதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக அது சொல்ல வரேன், வேற ஒன்றும் இல்லை. நம்மள்ட்ட இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஐயா சொல்லிட்டு முருகேசன் ஐயா சொல்லிட்டு போன மாதிரி எதை கேட்டாலும் நான் கற்றுக்கிட்டதெல்லாம் என்னோட அப்பாட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். நான் வெளியில் போய் எங்கள் குருகுல கல்வியே எது கிடையாது, எங்கள் அப்பா தான் எனக்கு குரு. அதனால் எங்களோட பாரம்பரியத்துலேருந்து நான் கற்றுக்கிட்டதுனால எல்லாமே பாரம்பரியத்தில் தான் நான் சொல்லுவேன். சரியாக இருக்குமானா சரியாக இருக்கும். பஞ்ச அங்கங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாள், திதி, நட்சத்திரம், யோகம், கர்ணத்தை எடுத்து நான் பலன் சொல்லிட்டு போயிடுவேன். இன்றைக்கி கோச்சார சந்திரன் போராட்டத்தில் இருக்கார். இன்றைக்கி ஒரு ஜாதகர் வந்தார்னா கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயமாக தான் இருக்கும். இன்றைக்கி வந்து எனக்கு ஃபோன் வந்தது எல்லாமே நான் இங்கே வந்துட்டேன். எனக்கு இன்றைக்கி வந்தது எல்லாமே திருமண பொருத்தத்தை பார்த்து தான் எனக்கு ஃபோனே கேட்டாங்க. திருமண பொருத்தம் பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி காலையிலேருந்து ஃபோன் வந்துச்சு. எல்லாத்துக்குமே நாளைக்கு தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கேன். அப்போ நமக்கு இன்றைக்கி என்ன வரும், நாளைக்கு என்ன வரும், எப்படி எதன் மூலமாக நமக்கு வருமானம் வருங்கிற விஷயத்த கோச்சார சந்திரன் உங்களுக்கு சொல்லும். கண்டிப்பாக சொல்லுமானா கண்டிப்பாக சொல்லும். அப்போ அந்த காதல்ங்கிற விஷயத்த சந்திக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே நமக்கு வந்து உண்மையான அன்பு வச்சுருக்காங்களா, போலியான அன்பு வச்சுருக்காங்களான்னு கண்டுபிடிக்க முடியுமா? ஜாதக ரீதியாகவே கண்டுபிடிக்கலாம். ஒரு பையன் வந்து ஜாதகத்தை கொடுக்குறான். இந்த பொண்ணு வந்து உங்களை விரும்புதா இல்லையான்னு கேள்வியே. அவனோட 5-7 தொடர்பில் பார்த்தீங்கன்னா ராகு சம்மந்தப்பட்டுச்சு அப்படின்னா அந்த காதல் கண்டிப்பாக பிரச்சனைக்குரியதாக இருக்கும், சக்ஸஸ் ஆகாது. இல்லைன்னா அந்த பொண்ணை ஏமாற்றுவான், இல்லைன்னா அந்த பையன் ஏமாற்றிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஒரு 6 மாதம் கழிச்சு வருது, அந்த பையன் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இந்த பொண்ணை விட்டுட்டு போயிடறான். இது ஒரு சம்பவம் நடந்தது. இன்னொரு சம்பவம் பார்த்தீங்கன்னா 2 பேருமே லவ் பண்ணுறாங்க. அந்த பெற்றவங்களே கல்யாணம் பண்ணுறதுக்காக ஜாதகத்தை பார்க்குறாங்க. பொண்ணுக்கு வயசு 23, பையனுக்கு வயசு 24, ஒரு வயசு தான் வித்தியாசம். சார் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க, வாய்ப்பே இல்லை, அந்த பொண்ணோட வாழ்ந்தே வாழாது அப்படின்னு. கல்யாணம் பண்ணி 3 மாதம் அந்த பொண்ணு தூக்கு போடுது, தற்கொலைக்கு முயற்சி பண்ணுது. வேண்டான்னு சொன்னால் திருப்பி வந்து அழுகுறாங்க. சார் சொன்னீங்க நாங்கள் கேட்கல. அப்போ அந்த காதல் இருந்து எவ்வளோ ஒரு விஷயமா நல்ல விஷயமா இருக்குது இருந்தாலும் அந்த காதலில் ஜெயிக்குமா தோக்குமாங்கிற விஷயத்த நம்ம வந்து அவங்கள்ட்ட ஆணித்தரமாக சொல்லணும். அப்போ 5ஆம் பாவகத்தையே நீங்கள் சலிக்காமல் எடுத்து அதனோட பலன்கள் எப்படி இருக்குங்கிற விஷயத்த எடுத்து பார்த்து இந்த நிறைய கல்யாணத்தை பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு சூச்சகம் மட்டும்தான் சொல்லுவேன். என்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது உங்கள் பொண்ணுக்கிட்ட நேற்று ஒரு ஜாதகம் பார்த்ததில் அதில் தான் இருக்குது, உங்கள் பொண்ணுக்கிட்ட கேட்காம கல்யாணம் நிச்சயம் பண்ணாதீங்கன்னு. ஏன் சார் அப்படின்னாங்க. உண்மையாக சொல்லிட்டா இல்லை மறைமுகமாக சொல்லவா அப்படின்னா, உங்கள் பொண்ணு லவ் பண்ணுதுங்க சார், அதுதான் சார் கேள்வியே அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லுவீங்க? அவங்க கேள்வியே அதுதான். உங்கள் பொண்ணுகிட்ட கேட்காம 2 ஜாதகத்தை இணைக்க சொல்கிறாங்க. இந்த பொண்ணு வேறு நேரத்தில் லவ் பண்ணுது, நீ இந்த ஜாதகத்தை சேர்த்து நாங்கள் பிரச்சனை வரும். அப்போ அந்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நம்ம ஆணித்தரம் இன்றைக்கு இளைஞர்களுக்கோ சரி, இன்றைக்கு பெற்றோர்களுக்கோ இது முக்கியமான ஒரு பாடமாக இருக்குங்கிற பட்சத்தில் தான் இந்த டாப்பிக்கை பற்றியே பேசுகிறேன். அப்போ இந்த காதல்ங்கிற விஷயத்த சார் எப்பப்பெல்லாம் இந்த காதல் வெற்றி பெறும்? 2ஆம் அதிபதி தசா புத்தி நடந்துச்சுன்னா வெற்றி பெறும், 5ஆம் அதிபதி தசா புத்தி நடந்தால் வெற்றி பெறும், 7ஆம் அதிபதி தசா புத்தி நடந்தால் வெற்றி பெறும், 9ஆம் அதிபதி தசா புத்தி இருந்தால் வெற்றி பெறும். அப்போ வெற்றி ஸ்தானம் அப்படின்னா 2, 5, 9, 11 இந்த தொடர்புகள் இருக்கிற தான் காதல் வெற்றி பெறும். அப்போ 11ஆம்ங்கிறது வெற்றி ஸ்தானம். அப்போ 11ஆம் இடங்கிறது எப்படி இருக்க வேண்டும்? அப்போ நான் வெற்றி பெறுவானா அந்த தோல்வியை சந்திப்பானாங்கிற சொல்லக்கூடிய பாவகமே 11ஆம் பாவகம் தான். நம்ம வந்து வருமானத்துக்கு மட்டும்தான் சொல்கிறோமான்னா, நிறைய ஒரு நல்ல காரியம் செய்கிறோம், என் காரியம் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு 11ஆம் இடத்தையும் வெற்றி சொல்லும். வெற்றி வாக சூடக்கூடிய இடம் காலபுருஷ கும்ப வீடு தான். அப்போ கும்பம்னா தான் ஆகாயத்துக்கு மேலே சொல்லக்கூடிய தத்துவம் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாமே பாருங்கள் உயர்தரமான நட்சத்திரங்களாக தான் இருக்கும். பூரட்டாதி இருக்குது, சதயம் இருக்குது, அவிட்டம் இருக்குது. இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே எதை சொல்லுதுன்னு பாருங்கள். அங்கே செவ்வாய் உடுக்கை நாதத்தை சொல்லும், ஒளியை சொல்லும். அந்த குரு அப்படிங்கிற பூரட்டாதி நட்சத்திரம் சொல்லும். சரிங்களா? அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அத்தனையும் பார்த்தீங்கன்னா உயர்தரமான நட்சத்திரங்கள். ஒரு லக்னத்தில் ஒருத்தருக்கு வந்து லாபம் கிடைக்குமா அப்படின்னா 11ஆம் இடத்துக்கு 11ஆம் இடம் தான் அவனுக்கு லாபசந்தை சொல்லக்கூடிய இடமே. ஆய்வு முறையில் எடுத்து பாருங்கள், சரியாக வரும். 11க்கு 11ஆம் இடத்தை எடுத்து பாருங்கள், உங்களுக்கு லாபம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பாக சொல்லுமா.
ஆனால் கண்டிப்பாக சொல்லும். அப்போ காதலுக்கு ராகு முக்கியமா சார் அப்படின்னா ராகுவும் முக்கியம்தான். ஏன்னா அந்த காதல் வந்து இந்த சுக்கிரன்கிற பேரை கேட்டாலே பார்த்தீங்கன்னா அதிரும் அப்படிம்பாங்க இல்லையா? ஏன்? ஏன்னா நவரச நாயகன் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தான். அப்போ அந்த நவரச நாயகன் வந்து பார்த்தீங்கன்னா யாரோட மனசுலையும் 20 வயசில் 60 வயசு, நீங்கள் அந்த சில டிவி நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துருப்பீங்க. 20 வயசு பையன் சார் 40 வயசு அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அம்மாவுக்கு 40 வயசு சார் 16 வயசு அதாவது மாணவன் ஆசிரியர் ஓடிட்டாங்க. இதெல்லாம் சமீபத்தில் வந்திருக்கு ஜாதகம். அவங்களோட டேட் ஆஃப் பர்த்லாம் சில நேரத்தில் நமக்கு கிடைக்கும். அச்சு போட்டு பார்க்கும்போது அவங்க ஜாதகத்தில் ராகு அங்கே பூந்து விளையாடுவார். அங்கே வயசு வித்தியாசம் தெரியாது, காதல் மட்டும்தான் தெரியும். அப்போ நம்ம பையன் சின்ன ஐயா சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போனார் இல்லையா, 3 வயசில் இருந்தாலும் அவனுக்கு காதல் பானான்னு சொல்ல முடியும், 30 வயசு இருந்தாலும் சொல்ல முடியும். அப்போ திருமணத்துக்கு முன்பு அவனோட வாழ்க்கையோ பொண்ணோட வாழ்க்கையோ பையனோட வாழ்க்கையோ கெட்டு போகக்கூடாது அப்படின்னா அதற்கு நிறையா விஷயங்கள் நம்ம சொல்லணுமானா கண்டிப்பாக எடுத்து சொல்லணும். ஒரு துலா லக்ன ஜாதகம், அந்த லக்னத்திலே சுக்கிரன், அவனுக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய் எங்கே இருக்காருன்னா காலபுருஷ விதி 11 போய் இருக்காரு, குரு கூட சேர்ந்துருக்காரு. இவரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டவர் தான், ஆனால் இன்ன வரைக்கும் குழந்தை இல்லை. அப்போ குரு இந்த லக்னத்துக்கு 3க்கும் 6 கூட அதிபதி ஆயிடுறாரு. அப்போ 3 6க்கு அதிபதி 3ஆம் அதிபதி சுபமாக இருந்தால் அவனுக்கு குழந்தை பாக்கியத்தை சொல்லணும். எல்லாமே 5ஆம் இடம் மையம் வீரியம் இருக்கணும்னு பார்க்கணும் முதல்ல. அப்போ விந்து அந்த கோச்சிக்க நேரடியாக பார்க்குறவங்களும் சரி இங்கே இருக்கிறவங்களும் சரி, ஒரு வீரிய ஸ்தானம் வந்து இல்லை அப்படின்னா அவன் எப்படி குழந்தை பெற்றுக்க முடியும்? அப்போ தைரியம் இருந்தால் மட்டும் பத்தாது, அங்கே வீரியங்கிறது சொல்லக்கூடியதை விந்து அணுக்களையும் சொல்லக்கூடியது, பெண்ணுக்கு அந்த அண்டத்தை சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கான்னு பார்க்கணும். அப்போ இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணும்போதே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்காதுங்கிற விஷயத்தை நம்மளால் அப்பயே சொல்லியிருக்கு. இந்த 1986 பிறந்த ஜாதகர் இவருக்கு திருமணம் பொருத்தம் போடும் போதே இவருக்கு குழந்தை பாக்கியம் இருக்காதுன்னு சொல்லியாச்சு. இன்னை வரைக்கும் குழந்தை கிடையாது. இருந்தாலும் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. 2 பேரும் சந்தோஷமாக தான் இருக்காங்க. ஆனால் புத்திர ஸ்தானம் இல்லை. அப்போ 3 கூடிய 3ல் போய் மறைகிறாரு. யார் கூட மறைய? செவ்வாய் கூட. செவ்வாய்னாவே செவ்வாயோட காரக துகங்கள் உங்களுக்கு தெரியும், அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் தெரியும். அந்த செவ்வாயோட நட்சத்திரங்கள் எல்லாமே உஷ்ணமாக இருக்கும் தெரியுங்களா? செவ்வாயோட நட்சத்திரங்கள் எல்லாமே உஷ்ணம் நட்சத்திரத்தன்மை இருக்கும், ஹீட்டு. அது மாதிரி செவ்வாய் சுக்கிரன், செவ்வாய் குரு, செவ்வாயோட லக்னத்தோட தொடர்பு, செவ்வாய் 2ஆம் இடத்துல 2 7 8 12 தோஷம்னு சொல்கிறான். தோஷம் கிடையாது, அவங்களெல்லாம் வீரியத்தன்மை அதிகமாக உள்ளவங்கன்னு அர்த்தம். அதுக்கு பேர் நிறைய பேர் செவ்வா தோஷங்கிறீங்க. செவ்வா தோஷம் கிடையாதுங்க, அவன் காமயிச்சை அதிகம் உடையவன்னு அர்த்தம். அப்போ காமயிச்சை உடையவனுக்கு காமயிச்சை இல்லாதவளை சேர்த்து வச்சா வாழ்க்கை சிறக்குமா? அப்போ அடிப்படை விஷயமே ஒரு விஷயம் சொல்லுங்க. ஒரு லக்னத்திற்கு மொத்த 12 லக்னம் 12 ராசி தான் இருக்கு. காலபுருஷ விதிப்படி மேச லக்னத்துக்கு 7ஆம் இடம் துலாம். அது என்ன வீடு? என்ன தன்மை இருக்கு அதில்? அது காற்று தன்மை வீடு சார். அது என்ன ஒற்றைப்படை ராசி இரட்டைப்படை ராசின்னு சொல்லுவாங்க. அதோட தாது மூலம் ஜீவன்லாம் படிச்சிருப்பீங்கல்ல, அதெல்லாமே எடுக்கணும். அதுதான் அடிப்படை. அங்கே தாது இருக்கா, மூலம் இருக்கா, ஜீவன் இருக்கா? அதே அந்த அந்த இந்த 2 ராசி ஒன்றா இணைக்கலாமா இணைக்கக்கூடாதா? இல்லை, பொதுவாக கேட்குறேங்க. இணைக்கலாம், சூப்பராக இருப்பாங்க. அது என்ன ராசி? நெருப்பு ராசி. எது? மேசம் நெருப்பு ராசி. இது காற்று ராசி. ஒரு நெருப்பு எரியணும்னா என்ன வேணும்? காற்று வேணும். அடுத்து ரிஷபம், அதுக்கு 7வது ராசி என்னது? விருச்சகம். அது என்ன ராசி? நெருப்பு ராசி கிடையாது, மண் ராசி. மண்ணுக்கு ஒரு தண்ணி வேணும். இது நிலராசி, ஜலராசி. இதுதான். இவ்வளோதாங்க கால திருமண பொருத்தமே, இவ்வளோதான். அப்போ எதை இணைச்சா வாழுவாங்கன்னு பாருங்க. ஒரு நெருப்பு சேர்த்து வச்சிங்கன்னா வாழுமா? அவ்வளோதான் விஷயம். திருமண பொருத்தத்தில் இவ்வளோதான் முக்கியமான பாயிண்ட். புரியுதுங்களா சொல்கிற விஷயம்? இது இந்த மாதிரி பாருங்க. உங்களுக்கு யாருக்காவது நெருப்பு ராசி கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட உரசல் இருந்துகிட்டே இருக்கும், சந்தோஷம் இருக்காது. கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ அதுங்க தத்துவ ரீதியாக நம்ம இயக்கணும். சிவன் சொல்கிறோம், அங்கே பார்வதி சிவலோக தத்துவத்தை என்ன உணர்த்துன்னு சொல்லுவோம். உங்களுக்கு அந்த அடி பாகம் என்னத்தை உணர்த்தும், மேல் பாகம் என்னத்தை உணர்த்தும். அதில் 3 தத்துவங்கள் இருக்கும் சிவன். அந்த சிவனோட பாதகத்தில் அந்த 3 தத்துவங்கள் என்ன எதை பேஸ் பண்ணி சொல்லுதுங்கிற விஷயம் நமக்கு உள்வாங்கினீங்கன்னா திருமண பொருத்தம் சரியாக அங்கே வரும். சிவன் ஆதி காலத்தில் மனம் சொல்லிட்டு போயிட்டானே, ஒரு கீழே பீடம் வச்சுருக்கான், அதுக்கு மேலே ஒரு ஏதோ அண்டத்தை வச்சுருக்கான், அதுக்கு மேலே ஒரு தத்துவத்தை வச்சு சொல்லிட்டு போயிருக்கான். அது 3 பிரித்து பார்த்தீங்கன்னா திருமண பொருத்தத்துக்கு அழகான கருத்து அங்கே கிடைக்கும். இதெல்லாம் சில விஷயம் சொல்லும் போது கொச்சையாக இருக்கும்,
யாரும் கோச்சிக்க. இன்னைக்கு காதலரிடம் ஒரு விஷயத்த சொல்கிறோம், ஒரு தெளிவான விஷயத்தை வந்து நண்பர்களுக்கு இந்த ஆன்லைனில் பார்த்துருக்கவங்களுக்கு போய் சேரும்போது அவங்களுக்கு குழந்தைகளுக்கோ இல்லை பெற்றோர்களுக்கோ ஒரு நல்ல விஷயம் அமைங்கிறதுனால தான் இது திடீர்னு எடுத்த டாபிக் நான் மாற்றினது. ஏன்னா ஆல்ரெடி 2 பேர் பேசிட்டாங்க. நம்ம எதிர்பார்த்த டாபிக் ஆல்ரெடி பேசினதில் டக்குன்னு மாற்றி பேச வேண்டிய சூழல் ஏற்படுது. சரி சார், அப்போ இந்த தத்துவங்கள்லாம் சொல்கிறீங்களே, இந்த 12 ராசி, நில ராசி, நீர் ராசி, காற்று ராசி, அதனோட தத்துவங்களை வச்சு நம்ம பேஸ் பண்ணி இணைக்கணும்னு சொல்ல வரேன். அதில் பார்த்தீங்கன்னா தாது ஜீவன் மூலம் உயிர் இருக்கா, உயிரோட்டம் இருக்கா, அவனுக்கு அந்த அணுக்களுக்கு உயிரோட்டம் இருக்காங்கிற விஷயத்தையெல்லாம் பார்க்கணும். அப்போ அந்த அணுக்களை வந்து எப்படி அவனுக்கு அப்போ குழந்தை பாக்கியங்கிறது 3ஆம் இடத்தையும் பார்க்கணும். பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா சில பேர் 5ஆம் இடத்தையும் பார்த்தா போதும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் 9ஆம் இடத்தையும் சேர்த்து பார்க்கணுங்கிறது எத்தனை பேருக்கு தெரியாது. 9ஆம் இடம் என்ன சொல்றதுன்னா அண்டத்தை சொல்லக்கூடியது. அண்டத்தில் இல்லாத பிண்டத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குது தெரியுமா? அது பழமொழிக்கு எல்லாமே காரணம் இருக்கு. அப்போ அண்டங்கிறது எங்கே இருக்கு? நம்மளோட அடிவயிறில் இருக்கக்கூடிய குறிக்கக்கூடிய பகுதி தான். அவங்க அடிவயிறத்தில் சரியா இருக்கா, அந்த பொண்ணுக்கு தைராய்டு இருக்கா, கருப்பையில் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால ஜாதக ரீதியில் கண்டுபிடிச்சிடலாம். பாவகிரகங்கள் 9ஆம் அதிபதியோட பாவகிரகங்கள் தொடர்பு இருந்தாலும் பாவகிரகத்தில் போய் நின்னாலும் அந்த பெண்ணுக்கு கண்டிப்பாக கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கும். நீங்கள் ஆரம்பத்திலே திருமண பொருத்தம் போடும்போது இந்த பொண்ணுக்கு பிரச்சனை இருக்குங்க சொல்லி பாருங்க, சக்சஸ். அப்போ அவனை வந்து என்ன பண்ண சொல்கிறோம்? அவங்களுக்கு சுத்தப்படுத்தி வைக்க. நிலம் சரியாக இருந்தால் தான் விதை முளைக்கும் அப்படிங்கிறது கான்செப்ட் இருக்கா இல்லையா? அப்போ நிலத்தை சுத்தப்படுத்தணுமா வேண்டாமா? நம்ம நிலத்தை உழுது போட்டு தானே அப்புறம் விவசாயம் பண்ணுறோம். அப்போ நிலத்தை பண்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்கிறேன். அப்போ திருமண பொருத்த விஷயங்களும் காதல் பண்ணுற விஷயம், இந்த காதல் பண்ணுறவங்க எல்லாமே அடுத்த இலக்கு என்னது? அடுத்த ஜென்ரேஷன், அடுத்து நமக்குன்னு ஒரு குழந்தைய உருவாக்குங்கிற விஷயம் இருக்கும். கல்யாணம் பண்ணுறவங்களும் அதே தான். நாம் வாழையடி வாழையாக வாழ வேண்டும். இந்த இடத்துல தான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். எனக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலை சார், இங்கே வாழையடி வாழை. அப்போ வாழைக்கு பரிகாரம் செஞ்சால் குழந்தை திருமணம் சீக்கிரம் நடக்குமா, நடக்காதா? நடக்கும். ஒன்றுமே விஷயம் இல்லை. வாழை உயிர்ப்பு தன்மை உடையது. வாழை மரத்துக்கு 3 மஞ்சளை கட்டி மஞ்சள் கைத்தில் அடி வேறு பகுதி இருக்கு இல்லையா, அங்கே குத்தினீங்கன்னா தண்ணி வரும். அந்த பகுதியில் கட்டி முடித்து 48 நாள் தொடர்ந்து செஞ்சீங்கன்னாவே கல்யாணம் நடக்கும். இது கல்யாணத்துக்கான பரிகாரம். இது கோயில் பரிகாரம் வேணும் சார் எனக்கு அப்படின்னா கரூரில் இருக்கக்கூடிய பசுபதி ஈஸ்வரர் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு கல்யாணம் நடக்கும். சார் இப்போ வெளிநாட்டில் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு இன்னும் போய் பசுபதி ஈஸ்வரர் கோயிலுக்கு போனால் போவாரா? அப்போ அங்கே இருக்கக்கூடிய விருச்சகங்கள் பலன் தரும். 27 நட்சத்திரத்துக்கு 27 நட்சத்திரங்களுக்கும் விருச்சங்கள் இருக்கு. அந்த விருச்சங்களுக்கும் பலன் உண்டு. அப்போ அந்த விருச்சங்கள் மூலியமாகவும் அவங்களுக்கு வந்து அவங்கள நம்ம சக்ஸஸ் பண்ண வைக்க முடியுமானா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். அப்போ அதுலேயும் அவங்களுக்கு முழுமையான ஒரு நம்பிக்கை கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக நம்பிக்கை கொடுக்க முடியும். இந்த மாதிரி விஷயங்களை எல்லாமே நம்ம எடுத்து பலன் சொன்னோம்னா தான் அவங்கள்ட்ட வந்து நம்ம ஜெயிக்க முடியுமானா கண்டிப்பாக வாடிக்கையாளரை நம்மளை வந்து கவர முடியும். அதுமாதிரி இப்போ டீனேஜ் பருவத்தில் இருக்காங்க. டீனேஜ் பருவத்தில் இருக்கிறவங்களோட வாழ்க்கை எல்லாமே பார்த்தீங்கன்னா பாதி ஐடி ஃபீல்டோட லைஃப் எல்லாமே 50% மேலே இன்னைக்கு தோல்வியை தான் சந்திக்கிறாங்க. வந்திருக்குங்களா உங்களோட ஜாதகம்? ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களாம் அவங்களோட ஜாதகம் யாருக்கா சிறப்பாக இருக்கா? காரணம் என்னது? மோகம் 30 நாள் அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் தான் இருக்குது. அப்போ அவங்களுக்கு இந்த விஷயத்தை நீங்கள் தெளிவாக எடுத்து சொல்லி உங்களோட வாழ்க்கை தரம் இப்படி தான் இருக்குன்னு சொல்லும்போது கண்டிப்பாக அவங்க ஜெயிக்க முடியுமானா ஜெயிக்கிறதுக்கான நம்ம ஒரு கருத்தை அந்த இடத்துல வைக்கணும். வச்சிங்கன்னா மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், அவங்க லைஃப்பை வந்து டேன் பண்ணி கொடுக்க முடியும். அப்போ இந்த காதல்ங்கிற விஷயத்தை வந்து நாசுக்காவும் சொல்ல முடியும். சார் காதல் ஒருத்தர் வந்து ஜெயிக்கிறதுக்கும் பரிகாரம் இருக்குது, அதை கட் பண்ணுறதுக்கும் பரிகாரம் இருக்குது. ஐயா அவர் போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனார், கடனை பார்த்தீங்கன்னா என்ன ஆயிரும், ராகு கெடுத்துட்டு போயிடுவார். அப்போ புதன்கிழமை வரக்கூடிய ராகு காலத்தில் 12 to 1:30 கர்டால்வார் தரிசனம் பண்ணிங்கன்னா ஒரு குழந்தை, ஒரு 18 வயசு குழந்தை, 13 வயசு குழந்தை கல்யாணம் பண்ணியிருக்குங்க. 4 கல்யாணம் பண்ணியிருக்கு. என்கிட்ட ஜாதகம் இருக்குது. 13 வயசில் கல்யாணம் பண்ணி ஆரம்பிச்சு இன்றைக்கி 21 வயசு ஆகுது. அதுக்குள்ளே 4 பேர்த்த மாற்றிருச்சு. அப்போ அந்த குழந்தைய திருத்தணும். அவங்க அம்மா அழுகுறாங்க, சார் அதனால் என் குடும்பமே போயிடுச்சு, அப்பா இறந்துட்டார், பையன் இறந்துட்டான், அவமானப்பட்டு இன்றைக்கி அந்த பொண்ணும் அவங்க அம்மா மட்டும் இருக்க, இதுக்கு வழி இருக்கா சார்? ஒன்றும் இல்லை, புதன்கிழமையில் கர்ட பகவானை போய் வழிபாடு பண்ணுங்கள், ராகு காலத்தில் போய் வழிபாடு பண்ணுங்கள். செய்யலாமா? பரிகாரம் கொடுக்க ஜெயிக்குமா? கண்டிப்பாக ஜெயிக்கும். என்ன ராகுன்னு அது கட் பண்ணி விடுறவர் தான். சரிங்களா? அந்த மாதிரி சில பரிகாரங்கள் செய்யும் போது நம்மளுக்கு வந்து வெற்றியை தருமானாலும் கண்டிப்பாக இந்த தவறான பழக்க வழக்கங்கள் இருக்கிறதுக்கு எல்லாமே நிவர்த்தி கொடுக்குமானா கண்டிப்பாக நிவர்த்தி கொடுக்குன்னு சொல்லலாம்.
கர்டாழ்வாரை பார்க்கலாம். பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய கர்டாழ்வாரை தரிசனம் பண்ணும்போது அது ராகு காலத்தில் பண்ணணும். அது மாதிரி ராகு காலத்தில் வீட்லேயே நம்ம பரிகாரம் பண்ணிக்க முடியுமா சார்னா, ராகு காலத்தில் வந்து தானியங்கள் பசுமாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உணவு தானியங்கள் கொடுக்கறது, இந்த உணவு கொடுக்க அகத்திக்கீரை கொடுக்கறது, அதுவுமே பரிகாரம் தான். ராகு காலத்தில் தான் கொடுக்கணும். அது புதன்கிழமை அன்னைக்கு கொடுக்க சொல்லணும். புதன்கிழமை வரக்கூடாது. புதன்னா காதல், அப்போ கட் பண்ண வைக்கணும். ராகு காலத்தில் அகத்திக்கீரை கொடுக்குறது, உணவு கொடுக்குறது, அந்த பொண்ணு சம்மந்தப்பட்டவங்களை கொடுக்க சொல்லணும். இது வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வரமாட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மாற்று வழி ஏற்பாடு பண்ணும்போது கட் பண்ண முடியும். இதெல்லாம் பரிகாரம் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் சார். இதெல்லாம் சொல்லி சக்ஸஸ் ஆனது தான். இல்லை அதுதான் சார், ராகு காலத்தில் இல்லை யமகண்ட நேரத்தில் பண்ணிக்கலாம். பண்ணும்போது கட் பண்ணும். இல்லை ராகு, அதாவது புதன்கிழமையில் ராகு காலத்தில் கட் பண்ணிக்குவோம், கட் பண்ணி கொடுக்கும். ஆமாம், இல்லை அது மோஸ்ட்லி கட் பண்ணி தான் சார் விட்றாரு. செஞ்சு பாருங்க. இல்லை ஓகே ஓகே சரிங்களா. அப்போ இந்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த பலரோட வேதனை, பலரோட தொல்லைகள் இருந்து இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்களுக்கு எல்லாமே இந்த பரிகாரம் செய்வதன் மூலம் நம்ம வெற்றி காண முடியுமானா கண்டிப்பாக வெற்றி காண முடியும்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு கொடுத்த யோக வாராகி சித்தபீடத்தோட தலைவர் மற்றும் எஸ்கே ஜோதிடம் கருத்தரங்கம் நடத்தி கொண்டிருக்கும் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னோடது தொலைபேசி எண்கள் 80 720 73 501. நான் வந்து திருச்சி சமயபுரம் சுக்கிரன் ஜோதிட ஆராய்ச்சி நிறுவனம் நடத்திட்டு இருக்கேன். அது மாதிரி என்னோட வகுப்பு நடத்திட்டு இருக்கேன். ஆதவன் அகாடமிங்கிற நேமில் யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட், யூனிவர்சிட்டி நான் வந்து ஃபுல்லாக பண்ணுறது யூனிவர்சிட்டி படிக்கிறது தான் சரிங்களா. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லீடிங் யூனிவர்சிட்டியில் டிப்ளமோ கோர்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கேன். அதுலேயும் நீங்கள் சேர்ந்து படிக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி. உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் மிக வெளிச்சமாக நல்ல நெத்தியடி பாயிண்டாக சொல்லி தந்த ஐயா சுக்கிரன் செந்தில்குமார் ஐயா அவர்களுக்கு எஸ்கே ஜோதிட வித்யாலயம் சார்பாக ஒரு சிறிய மரியாதை செய்யப்படுகிறது.